ஓகே, அப்போ என்ன டாக்டராக இருக்கிறீங்க நீங்கள்? நான் இப்போ ஜெனரல் மெடிசன்லாம் செய்கிறேன். நான் இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணிடுறேன். இப்போ தான் தொடங்கினான். ஓகே, குட் குட். உங்களோட டான்ஸ் நல்லா இருந்தது. ஒரு யங் ஆனால் டாக்டர். ரெண்டு வயதுலேருந்து உனக்கு யோசிச்சு பாருங்க, நடக்க பழகினோனே இது பழகிறது இல்லை, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எங்கே கர கோஷம். Applaus für die ganzen Kinder, die hier mitgewirkt haben. Vielen lieben Dank. மண்டபத்தில் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் என்னட்டு ஒரு ஆள் கேட்டவர், நீங்கள் ஏன் இப்படி எல்லாரும் தனித்தனியாக நம்முடைய நாட்டுக்கு உதவி செய்கிறீங்கள், ஏன் நாங்கள் உலகத் தமிழர் எல்லாரும் சேர்ந்து இது எல்லாம் எவ்வளோ காலமாக பழகுறீங்கள்? 7 வருஷம். Seid bereit für den Coup des Jahrhunderts. Seid bereit für den teuflischen Pakt. Ich plane seit Jahren, trotz aller Gefahren, gerissen. இந்தியாவுக்கு பிறகு போதை வஸ்து தடுப்பு பற்றி நீங்கள் ஒரு கலைப்போம். முக்கியமாக இந்த புற்றுநோய் சூரிய ஒளியிலிருந்து தான் எடுக்கிற நாங்கள் இங்கே ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் நாங்கள் சூரிய ஒளி அளவு கிடைக்கிறது எங்களுக்கு குறைவாக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த விட்டமின் டியை எடுக்கவும். இப்போ நீங்கள் போகிற உங்களோட ஊர் வழி இருக்க சின்ன சின்ன சேரோன்மெண்ட் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எல்லா உதவிகளும் சேரோன்மெண்ட் நினைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நாங்களும் ஒரு பங்காக இருக்கிற நினைச்சு சிலங்குழி நாட்டிய கலைமன்றம் சார்பாக இன்னொரு ஆசிரியர் முக்கியமான ஆள் தனுஷா, டான்ஸ் டீச்சர். அவாவையும் என்னால் லேசில் மறக்க முடியாது. ஏன்னா எப்பவும் எங்களுக்கு முதுகெலும்பாக தோசை ஒரு கோடி என்ன விலை? தோசை 3 வரும், 2 தோசை 3. ஓகே, அவள் சட்னியை வடிவா போடுங்க. பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, ஜெர்மனியில் இருக்கிற டோட்முண்ட் நகரத்தில் இருக்கிறேன். டோட்முண்ட் நகரத்தில் மிகவும் அழகாக சிறப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து இசைச்சுவடுகள் என்றும் ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு தாயகத்தில் உள்ள ஒரு நல்ல விடயத்துக்காக வருஷம் செய்து கொண்டிருக்கிறாங்க. போன வருஷமும் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருந்தேன். என்ற சேனலில் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த வகையில் நல்ல விஷயங்கள் செய்யல நாங்கள் அதோட ஒத்துழைச்சி நிற்கணும். இந்த வருஷம் போன வருஷம் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி டீன் வந்திருந்தவர், அவரோட இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தேன். மற்ற பல டாக்டர்ஸ் வந்திருந்தவங்க அவங்களோடையும் காய்ச்சிருந்தேன். இந்த வருஷம் எவ்வளோ சிறப்பாக என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போமாங்க. இன்னும் மிச்சம் பலரோடையும் கதைக்கலாம். நாங்கள் அப்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களோட டான்ஸ் முதலாவது. என்ன இது அஞ்சலி? ஓகே, நீங்கள் ஆர்ட் மாணவி? ஓகே, எந்த சிட்டி? ஆன்ஸ்பேக். ஓகே, ஃபீல் குட். போன முறை மாதிரி. வணக்கம் அக்கா, அன்றைக்கு மேலே அப்பம் ஸ்பெஷல் இருக்குது போலையா? இந்த மாதிரி என்ன சோப்பு அப்பமா வெள்ளை அப்பமா? ஒரு சோடி என்ன விலை? ஒரு அப்பம் 2 யூரோ. ஒரு அப்பம் 2 யூரோ. முட்டையப்பம் 2 வேட்மாட். முட்டையப்பம் 3 யூரோ. ஓகே. எங்கே கேட்டரிங் செய்கிறீங்களா? எங்கேயாவது இது வாசிக்காண்டி வந்து செய்து கொடுக்குறீங்களா? ஓகே, நல்லது. எல்லா சாப்பாடுகளும் வந்து கொண்டு இருக்கீங்க. எல்லாம் வந்து கொண்டு இருக்கேனே. இந்த சமோசா வருதாக்குமா? சரியா, வாங்கி எல்லாம் வந்து கொண்டு இருக்கு சாப்பாடுலாம். ஆமாக்கா,
போன வருஷமும் இந்த இசைச்சுவடுகள் நிகழ்ச்சியில் உங்களோட கலந்துரையாடினேன். நிறைய நல்ல விஷயங்கள் சொன்ன நீங்கள் நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அந்த வகையில் இந்த வருஷம் வந்து என்னென்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். நான் வதனி செல்வநாதன், ஹெசன் மாநிலத்தில் இருந்து வாரேன். நான் அங்கே ஒரு ஃப்ளேக் டீன்ஸ்ட் வச்சிருக்கிறேன். இப்போ 21வது வருஷம். இப்போ இந்த வருஷம் தொடங்கி இருக்குது. என்னட்ட ஒரு 160-170 வேலையாக்கள் வேலை செய்யணும். எல்லா நாட்டு ஆக்களும். நாங்கள் ஒரு 900க்கு மேலே எங்களோட வயோதிபர்கள், வருத்தமானவர்கள், தேவை இருப்பவர்களை பராமரித்து கொண்டு இருக்கின்றோம். நான் 33 வருஷமாக இங்கே ஜெர்மனியில் இருக்கின்றேன். இங்கே வந்து நான் என்னுடைய தொழிற்கல்வியை படித்து, மேற்கல்விகளை படித்து இந்த என்னுடைய ஃப்ளேகடின்ஸ் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கினேன். ஓகே, நான் நிறைய விஷயங்கள் போன வருஷமும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் எங்களுடைய முக்கியமான ஒரு பெரிய வேண்டுகோள் அல்லது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். நோர்ட்ரைன் வெஸ்ட்ஃபாலனில் நம் தமிழர்களுக்கு ஒரு ஃப்ளேகடின்ஸ்ட் ஒரு ஆல்டன்ஹைம் செய்வதற்கு இப்போ ஒரு 4-5 வருடமாக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல அந்த ஆண்டவன் உதவி செய்தால் இந்த வருஷம் ஆவது வரலாம். எந்த அளவில் இருக்கு அந்த வேலை திட்டம்? இப்போ பார்த்து கொண்டு தான் எப்போவும் இந்த நேரம் அதை பற்றிய சிந்தனையில் தான் இருக்கிறேன். நேற்றும் இங்கே வந்து ஒரு 3 ஐடி எமது பையன்கள் 3 பையன்கள் அவர்களுடனும் இதை பற்றி கதைத்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு அங்க வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தோம். நாங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் அந்த ஹோட்டலில் நிறைய நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய திட்டங்களை செய்வதற்கு நிறைய வசதிகள் இருக்குது. என்னுடைய பிரச்சனை என்னதென்றால் அது என்னால் தனியாக செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு நான் முதலும் சொல்லியிருக்கின்றேன், நான் ஒரு கோயில்ஸ் கட்டி கொண்டிருக்கின்றேன். அது ஆரம்பித்து இப்போ 6 மாதம் ஆகிவிட்டது. அது எந்த இடத்துல? ஹோஃப்ஹைம், லம்பர்டைம், ஹோஃப்ஹைம். லம்பர்டைம் வந்து பெரிய ஸ்டார்ட்னா ஃப்ராங்க்ஃபர்ட் கிட்ட சொல்லலாமா? ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கும் மன்ஹைமுக்கும் நடுவில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் மன்ஹைமை நோக்கி போக வேணும். ஓகே. இது அந்த கோயில் எனக்கு கட்டுறதால எனக்கு பேங்குகள் வந்து கோயிலுக்கு கடன் தர்றதுக்கு பெரிய கஷ்டப்படுகிறது. அதாலே எனக்கு வேறு ஏதாவது ஒரு திட்டங்களை அதன் மூலம் அந்த பண ரீதியா செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது. அதால மற்றது நீங்கள் இப்போ இந்த முன்னெடுக்கக்கூடிய இந்த நோர்ட்ரைன் வெஸ்ட்ஃபாலனில் வந்து ஒரு ஃப்ளேகடின்ஸ்ன்றதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கெதியில் நிறுவனா நல்ல நினைக்கிறேன். அதுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களோட தொடர்பு கொண்டு அதுக்கான உதவியில் இருந்தால் இந்த அந்த இதில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்படியான இதுகளில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் அந்த விஷயத்தில் படித்து கொண்டும் இருக்கிறாங்க. இப்போ ஃப்ளேக ஹெல்ஃபாக இருக்கலாம், கேஆர்ஆர். அப்போ அவங்களும் வந்து உங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு வேலை திட்டங்களை வேலை நிச்சயமா நிறைய பேர் அதில் வேலை செய்யலாமே. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, அது ஒரு தமிழாக்கள் ஒன்று செய்ய தமிழாக்களுக்கு அவையும் முன்னுக்கு கொண்டிருக்க அவைக்கும் ஒரு இதாக இருக்கும். பாச பிரச்சனைகள் இருக்கும். அவை போய் அப்படியான ஒரு ஃப்ளேகடின்ஸ்களை வச்சிருக்கல ஈஸியாக இருக்கும். அப்படியா நல்ல விஷயம். பார்க்குற சனங்கள் நீங்கள் வந்து இதில் நம்பரை போடுறேன், உங்களோட டீட்டெயில்ஸை நான் போட்டு விட்றேன். கண்டிப்பாக. அப்போ உங்களோட தொடர்பு கொண்டு அதுக்கு அந்த வேலை திட்டம் அடுத்த வருஷத்துக்குள்ள அது முடியணும்னு நானும் எனக்கும் அது நல்ல விருப்பம். எங்களுக்கு ஒரு இங்கே தானே இப்போ எங்களுக்கு அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை 3 ஜெனரேஷன் தாண்டிட்டு 4 ஜெனரேஷன். இப்போ எங்களுக்கு அடுத்த தலைமுறை நிறைய படிச்சிருக்கணும், நல்ல நல்ல சம்பளங்களில் வேலை செய்யணும். இவையில் எல்லாரும் முன் வந்தால், ஒரு 10 பேர் முன் வந்தால் ஓகே, நான் ஒரு 1 மில்லியன் நான் இன்வெஸ்ட் பண்றேன் நிச்சயமா என்றால் நாங்கள் அதை பெரிய அளவில் சாதிக்கலாம். அவர் அந்த முதலாளியோடையும் கதைச்ச நான், அவர் ஒரு கேரளா ஆள், அவரோடையும் கதைச்சு வச்சிருக்கிறேன். நான் பிறகு
அந்த பெரிய ஆர்வம் காட்டாததாலே அவர் இப்போ என்னோட பெரிய தொடர்பில் இல்லை. ஆனாலும் நாங்கள் காசு எல்லாம் இதண்டு ரெடியண்டு அல்லது யாரும் செய்ய முன் வந்துச்சுனோம்னா திருப்போருக்கா எடுத்து கதைக்கலாம். ஓகே, நல்லது, நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பெரிய ஒரு ஒரு அழகான விஷயம் என்று சொல்லலாமா அல்லது அதை ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் என்று சொல்லலாமான்னு தெரியல. இதே மண்டபத்தில் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் என்னட்டு ஒரு ஆள் கேட்டவர், நீங்கள் ஏன் இப்படி எல்லாரும் தனித்தனியாக நம்முடைய நாட்டுக்கு உதவி செய்கிறீங்கள், ஏன் நாங்கள் உலகத் தமிழர் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு சின்ன அமௌண்டில் எல்லாருமா சேர்ந்து காசை போட்டு செய்தா என்னண்டு. எனக்கு அதுக்கு நிறைய காலம் அது மனதுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. இந்த வருஷம் நான் அதை முன்னெடுத்து செய்யறதுக்காண்டு யோசிச்சிருக்கிறேன். அதை என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள், நேற்று வந்த அந்த 3 அந்த இங்கே இருக்கிற ஐடி பிள்ளைகள், அவையில் எல்லாரோடையும் நான் கதைச்சிருக்கிறேன். எவ்வளவு மீடியாக்களில் நம்மவர்கள்ட்ட இந்த திட்டத்தை கொண்டு போகலாமோ அவ்வளவு கொண்டு போயிட்டு நாங்கள் இன்னும் பேர் யோசிக்கல, யார் நாங்கள் நிர்வாகம் என்று யோசிக்கல. முதல்ல நாங்கள் அதை அறிமுகப்படுத்தலாம். உலகத்தில் இருக்கிற தமிழர் எல்லாரும் 10 யூரோ, 10 பவுண்ட்ஸ், 10 யூரோ, 10 பவுண்ட்ஸ், 10 டாலர், அப்படி 10 தான், அதை விட கூட தேவையில்லை. ஆனால் அது ஒரு பெரிய தொகை எங்கட இலங்கைக்கு கிடைச்சால், இப்படி வாசகி கஷ்டப்படுற மாதிரியோ அல்லது நான் கஷ்டப்படுற மாதிரியோ அல்லது மற்றவையில் கஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய தொகை இருக்கும். எங்கட பிள்ளைகளை படிப்பிக்கலாம், எங்கட பிள்ளைகளை முன்னேற்றலாம், எங்கட பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு படிப்பிக்க அனுப்பலாம். அப்படி நிறைய எல்லா உதவிகளையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யலாம். அதை நாங்கள் எல்லாரும் ஒரு கால் சேர்ந்து யோசிக்க வேணும்ன்றது என்னோட தாழ்மையான. நிச்சயம் மக்களும் அவங்களோட கருத்தை அதில் தெரிவிக்கலாம். நல்ல விஷயமா நான் யோசிக்கிறேன். நல்லது. எல்லாம் எவ்வளோ காலமாக பழகுறீங்க? 7 வருஷம். இப்போ 7 வருஷமா? 7 வருஷம்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய காலம் என்ன, நிறைய காலம் என்ன. எல்லாரும் ஆன்ஸ்பேக் தானே? 7 வருஷம். எங்கே உங்களோட டீச்சர்? போன வருஷம் அதுக்குள்ளால பிச்சு கொண்டு ஓடிட்டாங்க. சரி, வடி ஆடுங்க. ஓகே. கடந்த சர்வதேச பழைய மாணவர்கள் அமைப்பு, அதாவது ஜஃப்னா மெடிக்கல் ஓவர்சீஸ் அலுமினி இன்டர்நேஷனல் வழங்கும் இசை சுடர்கள் 2026. எங்கே உங்கள் பலத்த கரகோஷம். உடனின்று உங்கள் அனைவரின் இந்த அமைப்பின் சார்பில் உற்சாகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Herzlich willkommen, guten Morgen. Wir dürfen euch alle ganz herzlich hier willkommen heißen im Namen der Medizinischen Fakultät aus Jaffna. Wir freuen uns, dass ihr heute alle da seid und ihr dürft gespannt sein, was euch alles heute hier erwartet. நாங்கள் இங்கே ஜெர்மனியில் இருந்தாலும் இசைச்சுவடுகள் 2026 கொண்டாடினாலும் நாங்கள் எங்களோட தாய்மண்ணை மறக்கக்கூடாது. அதற்காக தாயகத்தில் மரணித்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிட ஆகவனம் செலுத்துவோம். அதுக்காக எல்லாரும் ஒழுங்கு. முதலாவதாக எங்களோட அமைப்பின் பாடலை ஒன்று காட்டப்போகிறோம். அதை நீங்களும் ரசித்து பார்க்க வேண்டியதாக நாங்கள் கூப்பிடுவோம். அந்த வேட்பிள்ளையை நாங்கள் ஒரு கம்பெனிக்கு கூப்பிடுறோம். வரவேற்பு. Vielen lieben Dank für eure Darbietung. நன்றி. இன்று திருமட்டும் திருமதி வேட்பிள்ளை அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு மிகுந்த பெருமை. 1980 ஆண்டுகளின் தொடக்கத்தில் அவர்கள் யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரியில் மூத்த விரிவுரையாளர்களாக பணியாற்றி பல தலைமுறை மருத்துவர்களை உருவாக்கினர். அவர்களை இங்கு மேடைக்கு அழைப்பதற்கு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த பெருமையும். Als nächstes haben wir die große
வணக்கம், குட் மார்னிங். இந்த இடத்திலே வந்திருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவும் அன்பும் உதவியாக உள்ளது. Guten Morgen, ich freue mich heute hier mitten unter euch zu stehen. இங்கே வந்த பொழுது பிள்ளைகளின் டான்ஸை பார்த்து மனம் உருகி இருக்கிறது. Ich habe mich sehr an der Darbietung unserer Kinder gefreut. இலங்கை தாய்நாட்டில் உள்ள காரணங்களால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தப்பி இந்த ஊருக்கு வந்து இங்கே உள்ள மக்களின் ஆதரவால் நல்ல வாழ்க்கை வாழ்வதை பார்க்க பாடலுக்கு அது நன்றியை தெரிவிக்கிறேன். Und ich finde, es ist eine Danksagung an unseren Herrn und an unseren Gott, damit, dass wir daran gedenken können, dass wir aus Sri Lanka vertrieben worden sind, aber eine neue Zufluchtsstätte hier in Deutschland gefunden haben. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 300 வருடங்களுக்கு முன்பு ஃபாதர் பத்தலமியஸ் எங்களுடைய பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார். Und ich weiß nicht, ob ihr es wisst, aber vor 300 Jahren wurde die Bibel ins Tamilische übersetzt. அதே மாதிரி எங்கள் ஃபேமஸ் புத்தகம் திருக்குறளை மிஸ்டர் கோட் என்பவர் தமிழிலிருந்து ஜெர்மனிக்கு மொழிபெயர்த்தார். Und auch das wichtigste Buch Tirukkural ist damals von dem Tamilischen ins Deutsche übersetzt worden. அவர்கள் செய்த தொண்டை நாங்கள் மறக்க முடியாது. Und das, was sie für uns getan haben, können wir nicht vergessen. அதே மாதிரி இங்குள்ள தமிழ் மக்கள் தமிழை வளர்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. Und ich freue mich, dass wir, die Tamil, die wir hier leben, nicht das Tamilische vergessen. 2000 வருடங்களுக்கு முன்பே யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு பெரியவர் கூறினார். தட் மீன்ஸ் எல்லாரும் உலகத்தில் எல்லோரும் சமன், எல்லாரும் மனிதர்கள். Und vor vielen Jahren hat ein weiser Mann gesagt, alle Menschen sind gleich, wir sind alle Menschen. இப்போது எல்லோரும் நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள், கஷ்டப்பட்ட உதவுகிறீர்கள். Und es ist jetzt so, dass ihr alle helft denjenigen, die hilfebedürftig sind. இந்த யாழ்ப்பாண நமது பழைய மருத்துவத்து மாணவர்கள் டாக்டர்களாக வந்த பின்பு Und nachdem alle absolviert sind als Ärzte in der medizinischen Fakultät in Jaffna, எல்லோரும் சேர்ந்து JFNFO என்று ஸ்தாபித்தார்கள். haben sie diese Vereinigung JMFOA gegründet. இவர்களின் எண்ணம் தாய்நாட்டில் கஷ்டப்படும் நோய் அவர்களுக்கு உதவி செய்வதும் மற்றவருடைய கல்வி முறைக்கு உதவி செய்வதுமாகும். Und der Sinn dahinter, dass sie das gegründet haben, war, damit sie im Heimatland helfen konnten, den Kindern und auch ihnen eine schulische Bildung geben konnten. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் சேகரித்து நல்ல காரியங்களில் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார்கள். Und dadurch, dass sie hier Spenden einsammeln und helfen sie dort den Bedürftigen. இதற்கு உங்கள் உதவியை நாங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது. Und dafür können wir nie das vergessen, was jeder Einzelne von hier getan hat. இந்த நிலையில் டாக்டர் வாசகி, தவராஜ சிங்கம், அவருடைய பிறங்கள் மாதிரி நண்டன் எத்தனையோ பேர்கள் எவ்வளவோ முயற்சியுடன் இந்த முறையை நல்ல முறையாக நடத்துகிறார்கள். Ich möchte mich für das Engagement von Dr. Vasi, Tavara Singh, Mali und Anton ganz herzlich bedanken, dass sie sich hier so ins Zeug legen, voller Leidenschaft. உங்களுக்கு இத்துடன் நன்றி கூறி வணக்கத்துடன் முடிக்கின்றேன். Ich danke euch nochmals. Vielen lieben Dank. பரோபகாரத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Auch ich möchte mich für Liebe und Herzlichkeit bedanken. அடுத்ததாக ஒரு நன்றிகளை கூற வேண்டும். ஏனென்றால் நான்
இப்படி ஈவெண்ட்ஸ்களை செய்கிறதுக்கு நடுகளும் பின்னுக்கு இருந்து ஒத்துழைக்கிற ஆக்கள் கனப்பேர் இருக்கிறோம். அதுபோல தான் அன்டன் அக்வீனாஸ், ஓலாஃப் மயா und Frau Christa Klaassen. அவைகளுக்கு இல்லாமல் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செஞ்சிருக்கீங்க. அவைகளுக்கு ஒரு பலத்த கரகோஷம். Und damit so ein Event wie heute auch stattfinden kann, sind viele da, die im Hintergrund gearbeitet haben und viel Herzblut und Leidenschaft reingesteckt haben. Und das sind die drei hier: Anton Aquinas, Olaf Meyer und Frau Christa Klaassen. Schön, dass ihr da seid. இங்கே கௌரவிக்கிறதுக்கு திரு கிளாக்கையும் டாக்டர் உஷா தம்பலசிங்கத்தையும் கூப்பிடுறோம். Um euch jetzt unseren Dank zu sagen, bitten wir Dr. Clark, Dr. Ushan Thanawala-Singham auf die Bühne. Thanawala-Singham. இன்னும் ஒரு கரகோஷம் எங்கே? Ja, wenn man mir ein Mikro gibt, sage ich auch was. Ich darf Sie alle recht herzlich hier in unserem Hause begrüßen, im Namen der Dosfelder Bürgerhausgenossenschaft. Wir sind hier Hausherr und freuen uns immer, wenn wir solche Aktionen, solche Dinge unterstützen können. Das tun wir sehr gerne, nicht nur hier und wie man sieht, ja auch in der ganzen Welt. Herzlich willkommen bei uns und besuchen Sie uns, wann immer Sie wollen. Wir machen viele Dinge hier. Haben Sie einen schönen Tag. Glück auf. திரு கிளாக் அவர்களை ஒரு கௌரவிக்கிறதுக்கு டாக்டர் வேப்பிள்ளை அவர்கள். Wir möchten euch noch einen besonderen Gast auch vorstellen, das ist Dr. Clark, und auch ihn möchten wir herzlich willkommen heißen. Es ist kein Arzt, habe ich gerade. Great volunteer and Bada, Dr. Kanandi, Mr. Clark, ஒரு பெரிய பரவகாலமான தொண்டர், மிக்க நன்றி என்று கூறி வாழ்த்துகிறோம். Good morning, ladies and gentlemen. Thank you so much. A great pleasure to come here with your old friends. Thanks a lot. என்ன சத்தத்தை காணுங்க? ஹலோ, சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் இந்த நிகழ்வு எப்படி செய்யறதுனாலும் நீங்க தான் உற்சாகமா இருக்கணும். ஏன்னா இசைச்சுவடு 2026 நாங்கள் ஒவ்வொரு நன்றிகள் சொன்னாலும் பாட்டு பாடினாலும் பிள்ளைகள் ஆடினாலும் உங்களோட கரகோஷத்துல தான் இருக்கு இந்த நிகழ்வு ஒரு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு சொல்ல போவேன். Damit wir das Event voller Fröhlichkeit feiern können, ist es wichtig, dass ihr motiviert seid und Applaus geben, wenn es Applaus gebührt, ja? Würdet ihr alle mitmachen, das würde uns auch sehr unterstützen. Danke. தமிழாக்கு தான் எங்கள்கிட்ட ப்ரோக்ராம் செய்யணும் இல்லை. என்னென்னா ஜெர்மன் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த இசைச்சுவடுகளில் அபிலும் நடனம் ஆடி ஒரு கலகலப்பாக இருக்கணும். எங்கே உங்கள் கரகோஷம்? Und jetzt einen großen Applaus für die deutsche Tanzgruppe. Ich darf die Lehrerin Tanja nach vorne bitten. Hallo, wir kommen vom Tanzsportclub Dortmund und wir haben einige unserer Kinder aus der Jugendabteilung mitgebracht, die gerne Ihnen etwas zeigen möchten. Die Bühne ist nicht so groß wie die wir gewohnt sind. Wir hoffen, das klappt alles so, es sieht ganz gut aus. Wir zeigen Ihnen am Anfang eine Gruppe, die tanzt in der Kategorie Song and Dance. Das bedeutet nicht nur tanzen, sondern auch singen. Und wir haben uns das Thema König der Löwen von Disney überlegt und wir wünschen Ihnen viel Spaß beim Lion King, König der Löwen. என்னோட பெரிய விஷயம் என்ன, இவர் வந்து இன்றைக்கு டான்ஸ் மட்டும் ஆடல, பாட்டும் கூட பாடுறேன்னா, அதாவது கணப்பிள்ளைகள் சின்ன மேடை என்றாலும்
நல்லா ஆடுவினம் நல்லா பாடுவினம் இந்த இவையின் தீம் வந்து இந்த பாட்டின் நடனத்தின் பேக்ரவுண்ட் வந்து கிங் ஆஃப் லயன்ஸ் கேட்டிருப்பீங்க லயன் கிங் ஐயோ கேள்விஸ்டல் கண்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க எங்கே கரகோஷம் பாடி ஆட போறீங்க Mufasa ist fast schon vergessen. Die Zeit seiner Herrschaft vorbei. Er war arrogant und vermessen. Doch mein neuer Traum macht euch frei. Das Löwenreich wird sich bald wandeln. Und das solltet ihr besser auch, wenn alle Hyänen jetzt handeln. Füllt ihr euch bald richtig den Bauch. Seid bereit für den Coup des Jahrhunderts. Seid bereit für den teuflischen Pakt. Ich plane seit Jahren, trotz aller Gefahren, gerissen, verbissen, ganz ohne Gewissen, als König geboren, zum Herrscher erkoren, erglänzt ich in all meiner Pracht. Meine Zähne sind blank wie mein Neid. Seid bereit. Diesen Spruch sag ich gern. Hakuna Matata gilt stets als modern. Hakuna Matata, den Spruch sag ich gern. Hakuna Matata gilt stets als modern. Es heißt, die Sorgen bleiben ja nicht auf keiner. Keiner nimmt uns die Philosophie.
போகிறோம். என்னோட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணினவர் தான் பொன்ராம மகன். மேடைக்கு வாங்க. Als nächstes hören wir ein Lied. Sie kann nicht nur ankündigen, sie kann auch singen. Großen Applaus. இந்த படியேறவே மூச்சு கலைக்குது. அவள் இவ்வளவு டான்ஸ் ஆடி இருக்கணும், இவ்வளவு உடற்காற்று பயிற்சி செஞ்சிருக்கணும். எங்கே உங்கள் பலத்த கரகோஷம் இந்த பிள்ளைகளுக்கு? Vielen Dank für eure Darbietung. Großen Applaus nochmal. Ich schwitze schon vom Zusehen. இவையில் இந்த இளமையான ஆக்கள் வந்து 2லிருந்து 7 வயது வரையும் சேரினோம். 2 வயதுல இருந்து 7 வயது வரையும் சேரினோம். 2 வயதுல இருந்து ஒரு யோசிச்சு பாருங்க, நடக்க பழகினோனே இது பழகிறதுண்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்கே கரகோஷம்? Großen Applaus für die ganzen Kinder, die hier mitgewirkt haben. Vielen lieben Dank. இவளை கௌரவிக்கிறதுக்கு டாக்டர் சுதர்சன் சிவகுரநாதனையும் டாக்டர் சத்யலிங்கமையும் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. Um uns bei euch zu bedanken, bitten wir Dr. Sudarshan Sivakuranathan und Dr. Satyalingam einmal auf die Bühne zu uns. Ihr könnt alle kurz auf die Bühne kommen. Alle, die mitgewirkt haben, können auf die Bühne kommen. அத்தியான வணக்கங்கள். முதலாவதாக நான் இங்கு வந்துள்ள எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக உங்களுடைய உபசரிப்பு மற்றது நீங்கள் செய்கின்ற உதவிகள், அது பண உதவியாக இருக்கலாம், உடல் உதவியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. அதுக்கு முக்கியமாக முதல் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இதில் கேன்சர் ப்ராஜெக்டை பற்றி நான் எப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக ஏழுமான அளவுக்கு சொல்ல பார்க்குறேன். இந்த விளக்கு பிறகு போதை வஸ்து தடுப்பு பற்றி நீங்கள் ஒரு கதைப்போம். முக்கியமாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு வந்து நாங்கள் வடகிழக்கில் முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். இந்த நானாவுக்கே பெருமையுடையதாக ஐரோப்பா முழுவதிலும் பரவி இன்று பிரசித்தி பெற்ற உணவு விநியோகராக உணவில் உச்சம் தொட்ட நந்தீஸ் அவர்கள், நந்தகுமார் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணையையும் அதை மதிப்பளிப்பது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் இந்த நானா வரிசைக்கு மகிமை என்று சொன்னேன் அல்லவா, டாக்டர் நந்தகுமார் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். நவநீதன் அவர்கள், டாக்டர் நவநீதன் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு இந்த மதிப்பளிப்பு செய்வதற்காக
Als nächstes haben wir einen ganz besonderen Gast, den wir auch hier auf dieser Bühne ehren möchten. Und ihr kennt ihn alle bestimmt. Es ist der Inhaber von Nandis Catering. Daher bitten wir Herrn Nandakumar hier auf die Bühne zu uns zu kommen. Und Dr. Navini dann auch einmal bitte, um ihn zu ehren. உரையாடலுக்கு இதயவியல் நிபுணர் டாக்டர் உசாம் தனபாலசிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Als nächstes freuen wir uns. என்னுடைய பேர் உசன் தனபாலசிங்கம். நார்மலாக ஜெர்மனின்ற பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல இந்த அப்பாண்ட நீளமான பேருக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்க வேணும். இந்த தமிழாக்களோட சேர்ந்துருக்கிறதால இந்த பேரை பற்றி ஒன்று சொல்ல தேவையில்லை, நேரடியாக சப்ஜெக்டுக்கு வரலாம். நான் பெர்லினில் கடலிஸ்டாக ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கிறேன். டாக்டர் வாசவி அக்காவும் மற்றது டாக்டர் சுதர்சன் சிவநாதர் மற்றும் பல டாக்டர்ஸோடு சேர்ந்து ஜெர்மனியில் ஒரு தமிழ் டாக்ஸ் ஜெர்மனியில் ஒரு அசோசியேஷன் தொடங்கியிருக்கிறேன். அது இப்பொழுது ஒரு ஜெர்மன் சட்டத்தின்படி பதிவு செய்கிறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தொடங்கியிருக்கிறோம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் டோர்குண்டில் நடைபெற்ற திருவிழாவில் இலவசமாக மருத்துவ ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி தான் தொடர்ந்தும் ஜெர்மனியிலும் மற்றது எங்களோட பிறந்த நாடுகளையும் மருத்துவ சேவை செய்கிறதுக்குரிய தான் எங்களுடைய நோக்கம். அதனோட டெலிஃபோன்லையும் நாங்கள் மருத்துவ ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்தும் செய்ய இருக்கிறோம். ஜெர்மனியில் நான் கடலிஸ்டாக வேலை செய்கிறேன். டாக்டர் சிவநாதர் சுதர்சன் சிவநாதர் நியூமராலஜிஸ்டாக வேலை செய்கிறார். லங்ஸ் மருத்துவர்களுடைய வாசகி அக்கா கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்டொமக் பிரச்சனை, குடல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை மற்றும் டயபெட்டிஸ் பிரச்சனைகள், கைனகாலஜி பிரச்சனைகளுடைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பீடியாட்ரிஷியன் இருக்கிறாங்க, அதாவது பிள்ளைகளுக்குரிய பிரச்சனைகள் பற்றி கேள்விகள் இருந்தாலும் இந்த டெலிஃபோன் மூலம் அந்த இதில் போட்டிருக்குது ஒரு யூகே நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதுக்குரிய மறுபடி நாங்கள் 24 மணி நேரத்தில் தருவோம். எந்த சப்ஜெக்ட் பொறுத்து இருக்குதோ அதன்படி நாங்கள் அதுக்குரிய டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் தருவோம். Ich glaube, die meisten verstehen das ja auf Tamil. Nichtsdestotrotz kann ich einmal ganz kurz auf Deutsch ansagen. Wir haben mit einigen Ärzten hier in Deutschland einen Verein gegründet, in dem die verschiedensten Ärzte zusammengekommen sind und wollen in Deutschland den Tamilen, aber auch den in Sri Lanka lebenden Tamilen medizinische Hilfe anbieten. Und haben dazu zum Beispiel während des Straßenfestes in Dortmund im letzten Jahr im September medizinische Beratung kostenlos angeboten. Und nun gibt es diese Telefonnummer, das ist eine Nummer aus Großbritannien und dort könntet ihr anrufen und Fragen stellen. Innerhalb von 24 Stunden würden wir dann darauf antworten. Unter uns gibt es Kardiologen wie mich, als auch Lungenärzte, Gastroenterologen, die sich mit Magen-Darm-Erkrankungen oder auch Diabetes sich beschäftigen, oder auch Gynäkologen, aber auch Kinderärzte, sodass ihr diese Fragen dort stellen könnt und darauf würden wir dann antworten. Vielen Dank. இசையோடு கூடி தாயகத்திலிருந்து தேசிய பாடல்களோடும் தேசியத்தோடும் இருந்த ஒரு இசையமைப்பாளராக, எழுத்தாளராக, கவிஞனாக பல பரிமாணங்கள் கொண்டு இன்று வரை பல பசுமை புரட்சி என்கின்ற பல விஷயங்களையும் செய்து சமூக சேவைகளாகவும் இன்றைய தினம் சிறந்த ஒரு பாடலை தருவதற்காக செங்கதில் அவர்களை உங்களுடைய கரங்கள் வரவேற்றுக் கொள்ளட்டும்.
வாருங்கள். Nächstes hören wir ein Lied von Herrn Sangarel. இந்த இசை சூழல் நிகழ்ச்சியிலே இது 3வது வருஷமாக நான் பங்கு கொள்கிறேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய நண்பர்கள் சிலருக்கும் இந்த நோய் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த பணியை எடுத்த மருத்துவ குழுவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்களும் பசுமை இல்லம் என்ற அமைப்பை தாயத்திலே செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு பங்கு பெற்றுவதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த பாட்டு சினிமா பாட்டு நான் பாட இருக்கிறேன். அதுக்கு முதலாக எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எழுத்துக்கள், எங்களுடைய உயிர் எழுத்துக்கள். இதை வைத்து நான் இந்த தை மாதத்தில் எங்களுடைய புத்தாண்டு நேரத்தில் ஒரு பாடலை செய்திருக்கின்றேன். அந்த பாட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பாட்டு கேளுங்க. அந்த பாட்டு எல்லோருக்கும் முக்கியமானது. முக்கியமாக எங்களுடைய இளைய சந்ததிக்கு, இளைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு எங்களுடைய உயிர் எழுத்துக்கள், உயர்மெய் எழுத்துக்கள் இவைகள் பாடமாக்குவதற்கு இதை நான் யோசித்து இந்த பாட்டை செய்திருக்கின்றேன். அதை கேளுங்க. நன்றி. வேப்பிள்ளை அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு உங்களுடைய கரவசமத்தில் அழைக்கின்றோம். இந்த மதிப்பளிப்பை பெற்றுக்கொள்பவர் திருவாளர் வள்ளிபுரம் அரிமருகன் அவர்களையும் இந்த மேடையிலேயே இந்த மதிப்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம். இது இசைச்சுவடுகள் 2026. சாப்பாட்டு டைம். தோசை ஒரு கோடி என்ன விலை? தோசை 3 வரும் 2 தோசை 3. ஓகே. அவ சட்னியை வடிவா போடுங்க. சும்மா இடம் பிரச்சனையாக தோசை சாப்பிடுவோம். சாரி சாரி சாரி. தேநீர், பால் தேநீர், மசாலா தேநீர் எல்லாம் தமிழில் எழுதி வச்சுருக்கீங்க. எல்லாம் என்ன ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறார்கள் என்ன? கலர் கலராக கிடக்கு. ஏன்னா மசாலா தோசையா? இங்கே வர முட்டையப்பம் பாலப்பம் எல்லாம். அப்பா கடை பிஸி ஆகிட்டுது. அப்பா கடை பிஸி ஆகிட்டுது. சனமெல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும். ரொம்ப பரவாயில்ல. அடுத்த ட்ரிப் இனி வருவாங்க அடுத்த பிரேக்குக்கு. பொடியல் வராங்க சாப்பிட.
நூடு பாஸ்தா. தம்பி என்ன பாஸ்தா எல்லாம் கிடக்கு, என்ன சாப்பிட போகிறீங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் இணை பிரியாத ஹோஸ்டியல் மாதிரியான. நீங்கள் டாக்டர்ன்னு சொல்லி அறிவிச்சாங்க, உண்மையாவா? நீங்கள் எங்கே இங்கே இருக்கிறீங்களா? ஓகே. எங்கே வேர் அபவுட் இன் லண்டன்? Watford. Out of London என்ன? City of London-க்கு கிட்ட. ஓகே. அப்ப என்ன டாக்டரா இருக்கீங்க நீங்க? நான் இப்ப ஜெனரல் மெடிசின்ல செய்றேன். நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். இப்ப தான் தொடங்கினேன். ஓகே. குட். உங்களோட டான்ஸ் நல்லா இருந்தது. ஒரு யங் ஆனால் டாக்டர் அண்ட் ஒன் நைஸ். ஓகே, நைஸ். Thank you. Very proud of you. Keep it up. இங்க இவைக்கு நல்ல டோக்கன் கொடுங்க வடை அப்பத்துக்கு. என்ன ஒரு அப்பன் சென்றுவார். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அங்கே முட்டை அப்பாவும் இருக்கு, யோசிச்சிடுங்க. முட்டை அப்பாவும் இருக்கு. என்ன சரிதானே? பார்த்து சாப்பிடுங்களா அப்போ. வயலின் அஸ்வினி சுதர்சன். இது மயிலா குயிலா? இரண்டு அல்லவா? மாதுளையும் சர்க்கரையும் கற்கட்டும் போட்டு முக்கணி சர்க்கரை சேர்த்து அமிர்தம் போல அல்லவா தன்னை அழைக்கின்றோம். அவர்கள் இருவருமாக இந்த செல்வியில் ஏற்கனவே இந்த பரிசுகளை பெற்ற மாணவர்கள் தவிர்த்தவர்கள் இந்த பரிசுகளை பெறும் பொழுது நீங்கள் பரிசுகள் கொடுக்க காத்திருக்க தேவையில்லை. தொடர்ச்சியாக உங்களுடைய பரிசுகளை கொடுத்தே ஆக வேண்டும். கவிகள் அவர்களை ஆரவாரித்து இவ்வளவு கடினமாக பயிற்சி செய்து அந்த கடமை சடங்குகளை ஒழுங்குபடுத்தி அற்புதமாக தந்தவர்களாக இங்கே சாவுத்தி அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சரவணனும் இணையாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்களோடு சரவணா, உங்களுக்கு மகளிர் தேசிய நீரோட்டத்திலும் தன்னை அர்ப்பணித்து பல நடனங்களை தந்து இன்று ஒரு டாக்டர் நிலையை எட்டியிருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் அமைதியாக வாழ்த்துங்கள். அப்படியா? அப்படித்தான் இதைத்தான் விரும்பும் இந்த கலையுலகம். இதைவிட பெரும் வெகுமதி இல்லை. ஆகவே இந்த இசைச்சோலை 2026 என்கின்ற நிகழ்வில் இந்த அரங்கத்தின் பேராளர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள். நன்றி. நாங்கள் இப்போ கதைக்க போகிறது டாக்டர் ரத்னம் சதானந்தன் அவர்கள். வந்து இங்கிலாண்டில் கோவன்ட்ரி என்ற இடத்திலிருந்து வந்திருக்கிறார் டோட்முனுக்கு. அவரை வெல்கம் பண்ணிக்கொண்டு நாங்கள் அவர்கிட்ட 2-3 விஷயத்தை கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தம்பி. என் பேர் ரத்னம் சதானந்தன். நான் ஒரு கோவன்ட்ரி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திய நிபுணராக வேலை செய்கிறேன். நாங்கள் இன்றைக்கு என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தை பற்றி கரெக்ட் என்னென்னா இந்த
இந்த நாங்கள் இருக்க இந்த குளிர் தேசங்களில் வந்து விட்டமின் டி எங்களுக்கு சரியான அவசியம். என்ன நார்மலாக வந்து நாங்கள் எங்களோட விட்டமின் டியை வந்து சூரிய ஒளியிலிருந்து தான் எடுக்கிற நாங்கள். இங்கே ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் நாங்கள் சூரிய ஒளி அளவு கிடைக்கிறது எங்களுக்கு குறைவாக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த விட்டமின் டியை எடுக்கவும். இப்போ நீங்கள் போகிற உங்களோட ஊர் வழியில் இருக்க சின்ன சின்ன கடைகள்லையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ இந்த 4ஆம் எடுக்கிற விட்டமின் டி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், விட்டமின் டி குறைபாட்டின்ற அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து உங்களுக்கு களைப்பாக இருக்கும். அதாவது உங்களோட உடம்பு வந்து லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 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 சோர்வு நிலையாக இருப்பீங்க இந்த விட்டமின் டி குறைஞ்சா. அதை விட உங்களுக்கு போன் பெயின், அதாவது எலும்பு வெள்ள நோய், அதாவது ஜாயின்ட் நோய், அதாவது மூட்டு நோய்களும் ஏற்படலாம் இந்த விட்டமின் டி குறைபாட்டால். அதை விட இந்த மசில்ஸ் பெயின் அல்லது மசில்ஸ், அதாவது உங்களோட தசைகளின் நோ அல்லது வீக்னஸ் இருக்குது. அதை விட என்னென்னா உங்களோட சிலவேளை இந்த விட்டமின் டி குறைபாட்டால் உங்களோட மனநில சேஞ்ச், அதாவது மனநில மாற்றங்களும் ஏற்படலாம். மூட் சேஞ்சஸ் என்று சொல்கிறது அதுவும் வந்து இந்த விட்டமின் டியால் ஏற்படலாம். அதை விட தலைமயிர் உதிரலாம், இப்படியான பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நோயால் நிறைய ஆக்கள் வருவினம் வைத்தியசாலைகளுக்கு. அவைக்கு விட்டமின் டி லெவலை செக் பண்ணால் நோமலை விட குறைவாக இருக்குது, தேவையானது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த தேசத்தில் இருக்கிற நாங்கள் இந்த தேசத்தில் இருக்க நாங்கள் விட்டமின் டியை வந்து எங்களுக்கு மனசில் இருக்கணும். எங்களுக்கு விட்டமின் டி ஒரு அவசியமான சாமான், அதை நாங்கள் தொடர்ந்து ரெகுலராக எடுக்கணும். அப்படி இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களோட ஜிபி என்று சொல்கிற ஒரு வைத்தியர்கிட்ட போய் இந்த டெஸ்ட்டுகளை செய்தீங்கன்னா அவை உங்களோட விட்டமின் டியையும் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் அப்படி சொல்ல விட்டமின் டி வந்து அநேகமான நோய்களுக்கு இங்கே ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. மெயினான காரணமே அதுவாக தான் இருக்குது. ஏன்னா நான் கூட வந்து விட்டமின் டி என்று போய் செக் பண்ணி பார்க்கத்தான் தெரியுது, குறைவாக இருக்குது. அதனால் அதை வந்து இப்போ எடுக்க வலிக்கிட்டதுலேருந்து எனக்கு அதில் மாற்றம் தெரியுது. இப்போ ஏன் இதை கேட்குறேன்னா நிறைய தமிழாக்கள் வந்து அதை யோசிக்கிறே இல்லை. ஏன்னா இப்போ டாக்டர் வந்து இதை சொல்கிறேன், எங்களுக்கு படுற வெளிச்சம் இந்த நாட்டில் காணாது, வெயில் காணாது எங்களோட தோலுக்கண்டு. இப்போ அது எங்களுக்கு தமிழாக்கள் வந்து அதை செய்து நீங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ணி அந்த விட்டமின் டியை ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்கும். என்னென்னா இப்போ நீங்கள் எல்லா இப்போ இங்கிலாந்தில் இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நீங்கள் இதை வாங்கலாம். அதே மாதிரி எல்லா நாடுகளும் அப்படி இருக்கும். இந்த விட்டமின் டியை ஒரு நாளைக்கு தேவையான அளவு குளிசைகளாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒன்றும் அதை மறக்காமல் போடணும். அது வந்து உங்களோட உடம்பிலையும் மனதிலையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குறது தான். அது வாங்கலாம் நீங்கள் இல்லை, அதுக்கு உங்களுக்கு அந்த மருத்துவ சும்மா போய் தேவையில்லை, சும்மா போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம், ஃபார்மசியில் வாங்கலாம், எங்கேயும் வாங்கலாம். என்ன டாக்டர் உங்களுக்கு இந்த இதை சொன்னதுக்கு நன்றி. நன்றி தம்பி, நன்றி. என்ன மாதிரி எவ்வளோ ஆள் மாறுறீங்க? பிள்ளைகளும் கூட டான்ஸ் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஆள் மாறுறீங்க? எவ்வளோ அம்மாவை கேட்குறீங்க நீ? டீச்சர் வந்து அடிக்க போகிறா. இப்போ 7 வயசுலேருந்து ஆடுறீங்களே. என்ன எஸ்ஸனா டோட்முனா? நீங்களும் 7 வருஷமாக ஆடுறீங்க டீச்சர்கிட்ட. என்ன மாதிரி அப்போ உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கா? டீச்சர் வந்து இப்போ டாக்டர் ஆகிட்டா சரியான சந்தோஷம். என்ன இப்போ உங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர் டைட்டில் எடுத்த ஒரு டீச்சர்கிட்ட பழகுறீங்கன்னு. உண்மையா? என்ன நல்ல விஷயம். என்ன அப்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்க. வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்குது. எங்களோட ப்ரோக்ராம் தான். எங்கள் டீச்சருக்காக நாங்கள் வந்து முழுமையாக வந்து எங்களோட பிள்ளைகளை கொடுத்துருக்குறோம். அவள் உருவாக்கி தரணும்னு சொல்லி அதே மாதிரி டீச்சர் வந்து எங்களோட பிள்ளைகளை நல்லா உருவாக்கி தந்துருக்குறோம். ஓ, நல்ல விஷயம். இந்த இசைச்சுவடுகள் நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா போய்கொண்டிருக்கு. நல்ல தரமான செயலாக இருக்குது. நல்ல விஷயத்துக்காக செய்யணும். என்ன சரி, நன்றி. இந்த இசைச்சுவடுகள் நிகழ்ச்சியை பற்றி நினைக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி செய்யப்படுற ஒரு விஷயம், அதுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது சேரோணுமெண்ட் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் சேரோணுமெண்ட் நினைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நாங்களும் ஒரு பங்காக இருக்கிற நினைச்சு சலங்குழி நாட்டிய கலைமன்றம் சார்பாக வாழ்த்தி நன்றி. ஓகே, நன்றி டீச்சர். நீங்கள் உங்களோட பங்கு வந்து 35 வருஷத்துக்கு மேலே எங்களோட நாட்டுக்காகவும் எங்களோட மக்களுக்காகவும் இருந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் பெருமைப்படுறேன். எந்த யூடியூப் சேனல் சார்பாலையும் உங்களுக்கு
நீங்கள் இந்த டாக்டர் டைட்டில் எடுத்ததுக்கு எனக்கு வாழ்த்துக்களும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. எல்லார் மூலமாக எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவைகிட்ட இருந்து அவை மூலமாகவும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஓகே சரிதானே பாட்டு சரத்துலேயும் சரிதானே. வார்த்தைகளுக்கு மத்தியில் இப்பொழுது ஆட்களாலையும் ஜெர்மனி வழங்குகிற இவருக்குரிய மனச்சண்டை நன்றி உங்கள் இருவருக்கும். இந்நேரத்தில் நாம் எங்களுக்கு சகல விதத்திலையும் உதவி செய்து எங்களோட வாழ்ந்த கிரமம் என்று செயல்பட்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனியாக சொல்ல முடியாது. சில பேர் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள், சில பேர் உதவி செய்திருக்கிறார்கள், சிலர் எங்களை தேடி வந்து நாங்கள் கேட்காமையே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மண்டபத்தில் கூடி எத்தனை பேர் எங்களுக்கு கேட்காமையே வந்து உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு நான் மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நந்தி சார், நந்தி அந்த ஃபுட் சர்வீஸ் அவங்க எல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாது. நாங்கள் டொனேஷன் கேட்ட உடனே நீ சொல்லும் நம்பர் சொல்லும் நான் செய்கிறேன். அவருக்கெல்லாம் மிக்க நன்றி. அப்படியான இதயங்கள் இருக்கிறதுக்கு, அதாவது இப்போ இந்த காலத்தில் அன்பு குறைஞ்சு கொண்டு இருக்கிற காலத்தில் தங்களை செல்ஃபிஷாக இருக்கிற பொருளாதார நெருக்கடி அப்படியான நேரத்திலையும் நிச்சயமாக அள்ளி தந்த அவர்களை மறக்க முடியாது. பட் இமோபிலியன் வரணும் எங்களுக்கு எப்போவுமே மறுப்பு தெரிவித்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கூடுதலாக தான் தந்திருக்கிறார், அள்ளி தான் தந்திருக்கிறார். அந்த பரண் அவர்களையும் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். பட் முன்சர் ஸ்ரீ மீரா அவரும் எங்களுக்கு கேட்காமையே நிறைய செய்திருக்கிறார். அவர் தன்னை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். என்றாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை அதை நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு தேடி தேடி கொண்டு தந்தவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அவர்களை நான் முக்கியமாக வரண கூப்பிடுறேன். நிச்சயமாக எப்பவும் என்னவும் நான் கேட்டதும் கொஞ்சம் பிஸியாக தான் இப்போ பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் எப்பவும் மறக்காமல் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கூடுதலாக தான் தந்தோன்றிருக்கார். அள்ளி தந்த மேதி என்று தான் நான் சொல்வேன். அதனால் வல்ல மிக்க நன்றியை நான் நன்றி. அடுத்ததாக நிகிலா, இல்லாட்டி அவருடைய டாக்டர் யார் நிகிலா, அவருடைய வைஃப் தான். அப்பாவும் ஒரு உண்மையிலே எப்பவுமே எங்களை தேடி வந்து செய்வா. தேடி ஒரு உதவி எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு பல உதவிகளையும் அவர் செய்திருக்கா. அதனால சரியான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன உருவாக வேண்டும் என்று நான் வாழ்த்தி. அடுத்ததாக மீரா ஸ்ரீஸ்கந்தராஜா முன்சர் அவர் கட்டாயம் வரணும் வாங்கோ. மற்றது ஸ்ரீ அவர் நின்றாலும் வரலாம், இல்லாட்டி வந்து எங்களை இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகணும். இதை வந்து வாங்க, வந்து எங்களை பெற்றுக்கொண்டு போகணும் வாங்க. நிச்சயமா அவாவும் ஒரு அன்பானவா. எப்பவும் நான் கேட்டது பார்க்க கூட தான் தந்திருக்கலாம். நான் கேட்கவே இல்லை, ஆனால் கேட்காமல் ஒரு முறை எங்களுக்கு கூடுதலாக தந்திருக்கேன். நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் தந்ததே இல்லை. ஒரு பொது விஷயத்தில் நிற்கிற மனிதன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுவார். அதனால நான் அவர்களுக்கு தலை வணங்குவேன். நன்றி. இவர்கள் அணிதான் கேட்டால் நன்றி வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த சேவை எப்பவும் சரியா. மற்றது இன்னொரு ஆசிரியர் முக்கியமான ஆள் தனுஷா, டான்ஸ் டீச்சர். அவாவையும் என்னால் லேசில் மறக்க முடியாது. ஏன்னா எப்பவும்
எங்களுக்கு முதுகெலும்பா எங்களோட இந்த சேவைக்கு, அதாவது இந்த மருத்துவ ஜேஎம்எஃப்ஓ அந்த இதுக்கு ஒரு முதுகெலும்பா எங்களுக்கு முன்னுக்கு வந்து எப்பவும் தொடக்க ப்ரோக்ராம்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து இரவு பகலா எங்களோட வந்து நின்று செய்த அவாக்கும் நான் நிச்சயமா தலைவணங்கி எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ஏன்னா இது ஒரு சரியான ஹார்ட் ஒர்க். அப்படியான எல்லா பிள்ளைகளுக்கு முன்னுழைச்சு அதுல வந்து ஒரு புது சேவையா ஒன்றுமே எதிர்பார்க்காம செய்கிற தனுஷ் அவர்களுக்கும் நாங்கள் தலைவணங்கி வாழ்த்துக்களை. சரியா? ஓகே. இதுடன் நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட யாராவது விடுபட்டிருந்தாலும் மன்னிக்கவும். எல்லாரும் எங்களோட நிற்பீங்க, நாங்களும் உங்களோட நிற்போம் என்று சொல்லி அடுத்த ப்ரோக்ராம் போவோம். திரும்ப அவங்களுக்கு வந்து ரசித்து கொண்டிருக்கிறவங்களோட ப்ரோக்ராம் நான் ஃபுல்லாக பார்க்கறதில்ல. ஆனால் இது கொண்டிருக்கிற ப்ரோக்ராமில் ஒரு அப்டேட், அதாவது ஒரு என்ன நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது கட்டாயம் எனக்கு ஒரு செய்ய வேண்டிய கடமை. அதுக்காக இதற்கு அப்டேட் பண்ணிட்டு போகிறேன். அதில் இந்த சில பேருக்கு வந்து போன முறை வராதாக்களுக்கு இதே செய்யலாம், இப்படி செய்யலாம் ஒரு சின்ன விளக்கத்தோடு வந்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்கிற ப்ரோக்ராமில் பேர் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அதான் சொல்கிற மாதிரி. அது ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டு தடுப்பு நிலையம், தடுப்பு திட்டம். இது செய்கிறதால என்ன நன்மைன்னு சொன்னால், என்ன நன்மை வருதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இளம்பருவத்தில் காணப்படுகிற உளவியல் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அதான் சைக்கோசோஷியல் சொல்லுவோம். இந்த திட்டம் என்னென்ன திட்டங்கள் நீங்கள் ஒரே அதன் என் திட்டம் முக்கியமாக என் திட்டம் தேவை என்பது எல்லாருக்கும் விளங்கினால் அடுத்த பற்றி நான் கலைக்க தேவையில்லை. எங்களுக்கு பழைய பிரச்சனைகள் எவ்வளவு நடந்து முடிந்திருக்குது, அதை பெரிய விதமான காரணங்கள் இருந்திருக்கு இந்த காசில். இப்படியான கனிவிதமான பிரச்சனைகளால் எங்கள் குடும்பங்கள், அதாவது சமூகம் வந்து எந்த நிலையில் இருக்குதுன்றதை தான் நாங்கள் காட்டுறோம். அது வந்து கலாச்சார அடையாளமாக இருக்கலாம், அல்லது சமூகத்துமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது வறுமையோ அல்லது கல்வியோ குறைஞ்ச எல்லாத்திலையும் இருக்கலாம். இப்படியான ஒரு சீரற்ற குடும்பம், ஒரு சமூகம் வார நேரத்தில் அதில் வெளிப்பாடு தான் எங்களுக்கு இதை நாங்கள் வெளியால் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது டீனேஜ் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, தற்கொலையாக இருந்தாலும் சரி, போதைப்பொருள் பாவனையாக இருந்தாலும் சரி, மதுவாக என்னவா இருந்தாலும் எல்லாம் வந்து இந்த சமூகத்தில் குடும்பத்தில் நடக்கிற இந்த ஒரு செயலற்ற தன்மையான வெளிப்பாடுகளை தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வெளிப்பாடை மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிய அது ஏன் வருது, அது எங்கேருந்து வருதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது குறையும். எல்லாத்துக்கும் குறைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. அதுக்காகத்தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த செயலற்ற குடும்பம் இந்த சமூகத்தை எப்படி ஒரு செயலுள்ளதாக மாற்றலாம்ன்றதான் எங்களுடைய ஒரு நப்பாசை சொல்றதை பார்த்து எங்களுடைய திட்டம். அப்போ இப்படி இதெல்லாம் மாற்றலாம்னு சொன்னால், நீங்கள் அதோட குழந்தைகளை முக்கியமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிட்ட ரீசன்ட் எவிடன்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் 40 வீதமான குழந்தைகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்போ அவையோட அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று ஸ்கூலில் நடக்கிற கல்வி நடவடிக்கைகள், மற்றது பெற்றோர் வந்து அவங்களுக்கு உதவாத நிலையில் இருக்கிறது தான் காரணம். மற்றது 10 விதமான ஆட்களுக்கு ஒரு செல்ஃப் ஹார்ம் சொல்றது, தன்னை தானே வருத்தி கொள்வது,
சில பேருக்கு ஒரு 10% குழந்தைகளுக்கு ஒரு முறையாவது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸ்கூலாக இருக்கலாம், அந்த ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த இருக்கலாம். 38 விதமான ஆட்கள் கட்டாயம் ஒரு விதமான புலியினோ அல்லது வாயிலன்னு சொல்றதுல போயிருக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், இது நாங்கள் நினைக்கிற அளவை விட பெரிய ஒரு பிரச்சனை. அது தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்காகத்தான் இதை சொல்றேன், பயனுண்டாக. அப்போ இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் பார்த்தோம்னா, எல்லா குழந்தைகளை மாற்றுறதான் ஈஸி, வயது வந்தாக்களை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக ஒரு பிஹேவியரில். இந்த பிள்ளைகளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் பொது வசதி போகுதுகளோ இல்லை மறுபாவனைக்கு போகுதுகளோ, ஏன் இதுகளுக்கு போகிறதுனால் இந்த காரணங்களுக்கெல்லாம் தான் போகுது. அப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டு போகிறது கூட இருந்தது. அதாவது டீனேஜ் இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வும் இதில் இருக்குது. அதாவது ஒரு டீனேஜில் இருக்கிற பிள்ளை என்னென்ன இதில் செய்யுமோ அதான் காரணங்கள். அதனால் அடிப்படை காரணம் எங்கள் குடும்பத்தில் எங்களது இதில் இருக்கிறது. அதாவது சமூகத்தில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு இல்லாது. இதுக்கிட்ட ஒரு அளவு கிளிநொச்சி பர்டிகுலர் 2 தான் இலங்கையிலேயே அதிகமான சூசைட் எண்ணிக்கை நடந்திருக்குது. இந்த இயரில் 26ல் 20 நாளைக்குள்ள நடந்த இது 16 சூசைட் நடந்திருக்குது. நீங்கள் நம்முடைய ரொம்ப இல்லை, 14 சூசைட் நடந்திருக்குது. அதில் கூடுதலான இளம் பராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் நடந்திருக்குது. அந்த ஏனதில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். இந்த காரணத்தை ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து கொண்டு போக முடியாது, ஸ்ட்ரெஸ். இதை நாங்கள் நினைக்கலாம் படிக்காத பிள்ளைகளோ அதை குறைஞ்ச பிள்ளைகளோ தான் இருந்து போகிறது இல்லை. கூடுதலான கெட்டித்தனங்களாக இருக்கிற பிள்ளைகளும் நல்லா செய்கிற பிள்ளைகள் என்ன சூசைட் கூட. அது எங்களுக்கு நம்பக்கூடியதாக இருக்குன்றது நாங்கள் உங்களுக்கு சில போனப்போ தான் தெரியும். இதவாறு நடைபெறுகின்றது முக்கியமாக இதை செயல்படுத்துறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் செய்யுது. மற்ற மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியும் சேஞ்ச் செய்கின்றோம். இதில் என்னத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங். லைஃப் ஸ்கில்னு சொல்கிறது பிள்ளைகள் தந்த பாட்டிலேயே தானே முடிவெடுத்து நல்ல முடிவெடுத்து எப்படி தந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது. அதுக்கு இன்னொரு ஹெல்ப் தேவையில்லை. அப்போ பிள்ளைய அந்த வழியில் நாங்கள் பயிற்சித்தோம்னு சொன்னால், பிள்ளை ஒவ்வொரு முடிவுக்கும் அது என்ன முடிவாக இருக்கலாம். இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிறதோ, ஹோம்ஒர்க் செய்கிறதோ, ட்ரக் எடுக்கிறதோ, எல்லாம் அந்த பிள்ளையே முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதான் அதில் நடக்கிறது லைஃப் ஸ்கில் ட்ரைனிங். அடுத்தது பேரண்ட்ஸ் கட்டாயம். எல்லா பேரண்ட்ஸில் முடிவு பேரண்ட்ஸில் இவ்வளோ கட்டாயம் இருக்குது. அது நம்ம விருப்பமாக விருப்பம். பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளை எப்படி அரவணைச்சு எப்படி பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுறது. இது பேரண்ட்ஸை திருத்தரன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பிள்ளையார் சில விட மாறி நினைக்கலாம். ஏன் நாங்கள் பிள்ளைகள் பெருநாளை வளர்க்கக்கூடிய ஏன் நீங்கள் சொல்றீங்க, அது இல்லை. பிள்ளைகளை எப்படி நாங்கள் நல்ல பிள்ளைகளாக மாற்றலாம், எப்படி அவங்களுக்கு உதவலாம்ன்றது தான் இதில் முக்கியமான ஒரு கன்செப்டாக இருக்கும். அதை விட இது கம்யூனிட்டிலையும் சில ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். அதாவது ஃபேமிலி சப்போர்ட் எப்படி பேரண்ட்ஸ் செய்திருக்கிறோம். வாக்கிங் செஞ்சேன். மற்றது ஒரு ரிசர்ச். ஏன் ரிசர்ச்னு சொன்னால், எந்த ஒரு ப்ரொஜெக்ட்லேயும் ப்ரொஜெக்ட்ஸ் அது ரிசர்ச் பேஸ்டாக தான் இருக்கும். அதனால் சும்மா எடுத்த பார்க்கல செய்யலாது. அதை செய்கிறது ஏன் செய்கிறோம் செஞ்சிருக்க வேணும். மற்ற செஞ்சு பார்க்க விளைவு அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பண்ணி இருக்க வேணும். அப்போ தான் நாங்கள் அதை பற்றி அதையும் கலைக்கலாம். இது எப்படி செய்கிறோம், ஸ்கூலில் வெளியே பயிற்சியாளர்கள் இருக்கிறோம். அவங்க ஐஎஸ்ஏஸ்ன்னு சொல்கிறது இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ். ஒவ்வொரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜோன்ஸ்லேயும் இருக்கிறோம். அவையில் ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இல்லை அந்த ஜோன்ஸில் இருக்கிற அப்போ ஐஎஸ்ஏ நாங்கள் ட்ரெயின் பண்ணி வர்றதால அவைகள் அந்த ஜோன்ஸில் இருக்கிற டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கணும் ஒவ்வொரு மாதம். அவைகள் லைஃப் ஸ்கில்ஸையும் பேரண்டிங் ஸ்கில்லையும் செய்யணும். பிறகு டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளை அது சில வேளையெல்லாம் கணிதமான காரணங்கள் கொஞ்சம் முந்தி நடக்கக்கூடிய இருக்கும். ஏனென்றால் சில வேளையில் அவங்களுக்கு டைம் கிடைக்கிற இல்லை. மற்றது பேரண்ட்ஸ் ஸ்கூல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எப்படி கிரேட்ஸ் எடுக்கிறதான் பார்ப்பாரு இல்லையா. மற்றபடி சைக்கோ சோஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைவு. இதான் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கிற உண்மை. அப்படி இருந்தும் அந்த பிரின்சிபல் மேனருக்கும் அதோட சேர்த்து நாங்கள் பயிற்சியை கொடுத்து அவர்களை எப்படி இதில் கொண்டு வரலாம்ன்றது தான் பார்க்குறோம். அப்போ அந்த முறை அந்த ப்ரொஜெக்ட் முறை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இது ஒரு இடத்துல நடந்த இது ஸ்கூல் பிள்ளைகளை இந்த லெக்சர் எடுத்து ஒரு இன்டராக்டிவ் தான் எப்படி இருக்காது. ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு ரோல் பிளே அவங்களை நடிக்க விட்டு பிறகு ஒரு இன்டராக்டிவ் செஷன் கேள்வி பதில். அந்த கேள்வி பதில் ஒரு பிரின்சிபல் லைஃப் ஸ்கில் ஒரு பிரின்சிபலை ஒரு கதை வடிவமாக சொல்லி அந்த இதை பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுறோம். அதான் இது நடக்கிறது.
இப்போ இவ்வளோ காலம் என்ன செய்திருக்கிறோம் ஜோஸ் கேட்டிருப்பீங்க. 23ஆம் ஆண்டில் பைலட்ஸ் அடிச்சிருந்தாங்க. இப்போ செய்கிறதுக்கு ஒரு பைலட்ஸ் அடிச்சு தான் செய்யணும். நடக்காமல் நடக்கிறாங்க. அது நல்ல பற்றி நடந்த பிறகுதான் போன வருஷத்தில் வந்து 2024 வந்து எல்லா இடங்களுக்கும், அதாவது இந்த ஜோன்ஸில் எக்ஸப்ட் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இன்னும் தங்க மற்ற எல்லா இடங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டு இது போன வருஷம். அடுத்த இந்த வருஷத்தில் வந்து இது எப்படி அடுத்த 3 ஜோன்ஸுக்கும் கொண்டு போகலாம். ஏன் இந்த 3 ஜோன்ஸுக்கு முதல்கொண்டு எடுத்தோம்னா அந்த டெக்னிக்கல், அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. போய் வர கஷ்டத்துக்கு. இப்போ அடுத்த 4 வருஷத்துல என்ன செய்யப்படணும்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் சிஸ்டத்துக்குலாம் கொண்டு வரோம். அதாவது டீச்சர்ஸுக்கு அது ஒரு பாடமாக கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை வந்து அது எப்படி இன்டிகிரேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் அது ஒரு தொடர்ந்து பாடங்களை நடக்கக்கூடிய இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ரெகுலேட்டிங்க தேவையில்லை. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன நாங்கள் செய்திருக்கிற சின்ன ஒரு எடுத்துக்காட்டு 18 எஜுகேஷன் ஜோன். எஜுகேஷன் நான் சில நன்றி சொல்ல வேண்டியதை நான் தவறி இருக்கிறேன். அதனால நான் கட்டாயம் சொல்லணும். எந்த வார்த்தைகளுக்கும் அடங்காத 2 பேரை பற்றி நான் கதைக்கணும். ஒன்று இந்த கோழிக்கு பொறுப்பாக அண்டன் அண்ட் ஃப்ரோ அவையில் நாங்கள் நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எந்த விதமாக அவையிட்ட கேட்கவும் இல்லை. எங்களுக்கு தாங்க கொண்டு ஒரு நாளும் கேட்கல. இந்த முறையும் எங்களுக்கு 3000 யூரோ தந்திருக்கிறவர் இந்த டொனேஷனுக்கு. அதோட இந்த கோடை எல்லாம் செய்திருக்கிறவர், இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பாடு ஒழுங்கு எல்லாம் செய்து அவங்கள வாய்ப்பும் அண்டனும் எங்களுக்கு செய்கிற மாதிரி ஒரு உதவியை யாரும் செய்யல. அதுக்காக நான் அவைக்கு தலைவன். ஏன்னா இது ஒரு சாதாரண இது இல்லை. நான் ஒருவரை கேட்டு உதவி செய்கிறது அது ஒரு வேறு விஷயம். ஆனால் கேட்காம எங்களுக்கு உதவி செய்கிற இந்த அண்டனுக்கு நாங்கள் தலைவணங்குறோம் இந்த சாதாரண. 2வது மிஸ்டர் கிளாக், ஒரு சிங்கள போய். அவர் பிறந்தோடனே இங்கே எடுத்தவர் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு போன முறையும் 3000 யூரோ தந்தவர். இந்த முறை 3100 யூரோ தந்தவர். இந்த கிளாக் மேடையில எல்லாம் வந்து நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. அவருக்கு நான் ஒரு நாளும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. 3100 யூரோ தந்திருக்கிறார். அவர் ஸ்ரீலங்காக்கே போனதுக்கு அவர் தாய் தப்பனும் சிங்களாக்கள். ஆனால் தமிழை பேரியாக செய்வதற்கு இந்த 3100 தருவார். அவரையும் நான் எந்த வார்த்தைகளாலேயும் சொல்ல முடியாது. மாபெரும் மனிதர். அவருக்கு நாம் தலைவணங்கள். 3வது இந்த கீர்த்தி இங்கே எங்களோடு ஹவுசிங் பாடுபடுவார். மற்றது 1ஆம் ஆண்டு மக்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த இதுகளுக்கெல்லாம் உதவி செய்தவர். மற்றது நியூரோஜி அவாக்கும் நான் தலைவணங்கி அன்பு அதாவது இந்த ஒன்றுமே எதிர்பார்க்காம வந்து இந்த இதில் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறோம். எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்து அவையும் நான் மறக்க முடியாது. மிக்க நன்றியை நான் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொல்லியே விழினி பாட முன்னே வந்தல் செய்தாமிட்டாயே முன்னே வந்தல் செய்தாமிட்டாயே சந்தர்ப்பம் என்று சொல்லியே விழினி பாட முன்னே வந்தல் செய்தாமிட்டாயே முன்னே வந்தல் செய்தாமிட்டாயே. ஆமாம், எல்லாம் வல்ல இயற்கை இறைவனை சபையில் உள்ள பெரியோரே, பெரியோரே, தாய்மாரே, தந்தையாரே, சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தையாரே, அப்புமாரே, அச்சிமாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமே அகமகிழ்ந்து தந்திருக்கோமே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமே அகமகிழ்ந்து தந்திருக்கோமே. நாமே அகமகிழ்ந்து தந்திருக்கோமே. இன்று இப்பெரும் சபைதனிலே என்ன பொருள் பற்றி கூறப் போகின்றீர்கள்? கூறுகின்றேன். ஏட்டில் எழுத்தறிந்தோ, ஆமாம் எழுத்தறிந்தோ, எழுதியவை சொல்ல வந்தோ, ஆமாம் சொல்ல வந்தோ. ஆமாம் எப்பொருள் யார் யார் வாய் பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
என்னும் வள்ளுவத்தின் அடிகளை பற்றி சொல்ல போகும் விடயங்களோ பெரிது. ஆமாம், விடயங்களோ பெரிது. இதனை எப்படி கூறுவது? ஆனால் துள்ளி வரும் வில்லிசை எம் செங்கோல் வில்லிசை குழுவினர் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஆமா, தாழ்ந்த வணக்கங்கள். செங்கோல் வில்லிசை, செங்கோல் வில்லிசை, சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம். செவிகளுக்காய் செவிகளுக்காய் செவி மடுங்கள் செவி மாடுங்கள் செவி மடுங்கள் செவி மாடுங்கள் செவி மடுங்கள். ஆமாம் செவி மடுங்கள், ஆமாம் செவி மடுங்கள். ஒரு டீம் என்ன எவ்வளோத்தையும் கொண்டு நடத்தின ஒரு டீம். ஓகே, எல்லாருக்கும் குட் பை. நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்.